வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடமராட்சி கிழக்கு வத்திராயன் பகுதியில் 200 கிலோ எடையுடைய கேரள கஞ்சா இன்று தினம் அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது. வெற்றிலைக்கேணி கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடி படையினருடன் வத்திராயன் கடற்கரை பகுதி கடற்படையின் திடீர் சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இந்த தேடுதலின் போது கடத்தி செல்வதற்காக தயார் நிலையில் காணப்பட்ட 123 கிலோ கேரள கஞ்சா முதலில் மீட்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் கஞ்சா மீட்கப்பட்ட நிலையில் மொத்தமாக 200 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கேரள கஞ்சா மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மருதங்கேணி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. உளவு இயந்திரத்தினுள் சிக்கொண்டு சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். உடுவில் கற்பமுனை பகுதியை சேர்ந்து 11 வயதுடைய நிகால்தாசன் ஆத்வீகன் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்தவனாவான். சிறுவன் உளவு இயந்திரத்தின் பின்னால் உள்ளான் என்பதை அறியாமல் அவனின் தந்தை உளவு இயந்திரத்தை பின்னோக்கி இயக்கியுள்ளார். இதன்போதே அந்த சிறுவன் உளவு இயந்திரத்துக்குள் சிக்கொண்டு உயிரிழந்துள்ளான். சடலம் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இறப்பு விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு பல போலி வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதாகவும் அந்த பொய்களால் தொடர்ந்தும் ஆட்சி நடத்த முடியாததால் தான் எதிர்க்கட்சியாக நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அரசாங்கத்தால் பதில் அளிக்க முடியவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எதிர்க்கட்சியையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் விமர்சிக்கும் விடயங்களை மாத்திரமே நாடாளுமன்றத்தில் மேற்கொண்டு வருவதாக சாணக்கியன் குற்றம் சுமத்தினார். நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 289 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட வேண்டிய பெட்ரோல் 309 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதற்கான காரணம் என்ன எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அதானி கிரீன் எனர்ஜி திட்டம் இலங்கையில் இருந்து விலகியமை நாட்டிற்கு பாரியோர் இழப்பு என சுட்டிக்காட்டிய அவர் மாவட்ட மட்டத்திலே சூரிய மின்கலங்களுக்கு காணி ஒதுக்கும் போது அந்தந்த கிராமங்களில் இருக்கும் நிலத்தின் எண்ணிக்கையை பார்த்து வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். கட்சியின் தேர்தல் வியாபாரத்தை போசனைப்படுத்தும் நோக்கில் பொதுமக்கள் பணத்தை கொள்ளையடிக்கும் திட்டத்தை தற்போதைய அரசாங்கமும் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் மண்ணாகழ்வு இடம்பெற்று வருகின்றது. மீன்பிடித்துறையில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவும் ஆரையம்பதி பிரதேசத்தில் வாழ்வெட்டு குழுக்களின் செயல்பாடுகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் கிழக்கு மாகாணத்தை நிர்வகிக்க முடியவில்லை எனில் அதனை மூத்த அரசியல்வாதிகளிடமாவது ஒப்படைத்து விடுங்கள் எனவும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஹட்டன் செனன் தோட்டத்திற்கு சொந்தமான KM பிரிவில் உள்ள லயன் தொடர் குடியிருப்பில் நேற்றிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் சுமார் 12 வீடுகள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதுடன் 14 வீடுகள் பகுதியளவில் எரிந்துள்ளதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தால் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் மின்கசிவே தீ விபத்துக்கு காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள அதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் உடைமைகள் தீயில் எரிந்து நாசமாகியுள்ளதாகவும் பொதுமக்களும் ஹட்டன் போலீசாரும் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்கள் செனன் தமிழ் வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. போரின் போது இலங்கை படையினர் போர்க்குற்றம் இழைத்தனர் என ஐநா மனித உரிமைகள் பேரவையால் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் ஜனாதிபதி அனுர செயற்பட்டு வருகின்றார் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வீரவன்ச தெரிவிக்கையில் இலங்கையில் உள்ள ராணுவத்தை நாட்டுக்கு சார்பான தொழில்முறை ராணுவமாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையில் ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதாவது அரசுக்கு சார்பற்ற தொழில்முறையற்ற ராணுவமே தற்போது உள்ளது என்ற கருத்தையே இதன் மூலம் ஜனாதிபதி வெளிப்படுத்தியுள்ளார். போரின் போது தொழில்முறை ராணுவ அரசுக்கு பொருத்தமற்ற விதத்தில் ராணுவம் போர்க்குற்றம் இழைத்தது என மனித உரிமைகள் பேரவையாலும் டயஸ்போராக்களாலும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அந்த தவறான கருத்துக்களை உண்மையாக்குவதற்கே மேற்படி தரப்புகள் முயற்சித்து வருகின்றன. இவ்வாறான துரு பின்புலத்திலேயே ராணுவம் அரசுக்கு சார்பற்றது தொழில்முறையற்றது என்ற கருத்தை பாதுகாப்பு அமைச்சரான ஜனாதிபதி வெளியிட்டுள்ளார். தொழில்முறையற்ற ராணுவத்தால் போரை முடித்திருக்க முடியுமா? தொழில்முறையல்ல ராணுவம் என கூறப்படுவதன் அர்த்தம் போர்க்குற்றங்களில் ஈடுபட கூடிய ராணுவம் என்பதாகும். பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியின் இந்த கருத்து பாதுகாப்பு படையினர் மீதான பெரும் தாக்குதலே என்றார்.
தமிழகத்தின் நாகையில் இருந்து இலங்கைக்கு புறப்பட்டு பயணிகள் கப்பல் கடற்கொந்தளிப்பு காரணமாக மீண்டும் நாகைக்கு திரும்பியுள்ளது. 17 ஊழியர்கள் உட்பட 95 பேருடன் புறப்பட்டு பயணிகள் கப்பலே இவ்வாறு மீண்டும் கரைக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு இயக்கப்பட்டு வந்த பயணிகள் கப்பல் வானிலை மாற்றம், சர்வதேச தொழில்நுட்ப அனுமதி உள்ளிட்ட காரணங்களால் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 18ஆம் திகதி முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 22ஆம் திகதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பமான நிலையில் வானிலை அச்சுறுத்தல்களால் மீண்டும் கப்பல் சேவை ரத்து செய்யப்பட்டு வானிலை மாற்றம் சீரடைந்ததும் மீண்டும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த கப்பல் சேவை இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து காங்கேசன் துறைக்கு மார்ச் மாதம் 1ஆம் தேதி கப்பல் புறப்பட்ட போதே கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததை தொடர்ந்து கப்பல் மீண்டும் நாகப்பட்டினத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. சுமார் 15 கடல் மைல்கள் பயணித்த பின்னரே கப்பல் மீண்டும் திருப்பி சென்றதாக தொடர்புடைய நிறுவனம் அறிவித்துள்ளது. உக்ரைனின் அரிய கனிம வளங்களுக்கான உரிமைகளை அமெரிக்காவிற்கு மாற்றும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயாராக இருப்பதாக ஜனாதிபதி வெலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். அவர் இது தொடர்பில் தனது எக்ஸ் தளபதியில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான முதல் படி இதுவாகும். ஆனால் இது போதாது, நமக்கு இதைவிட அதிகமாக தேவை. பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இல்லாத போர் நிறுத்தம் உக்ரைனுக்கு ஆபத்தானது. நாங்கள் 3 வருடங்களாக போராடி வருகின்றோம். அமெரிக்கா நம் பக்கம் இருக்கின்றதா என்பதை உக்ரைன் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். ரஷ்யா மீதான உக்ரைனின் நிலைப்பாட்டை என்னால் மாற்ற முடியாது. ரஷ்யர்கள் எங்களை கொள்கிறார்கள். நாம் எதிர்கொள்ளும் யதார்த்தம் என்னவென்றால் ரஷ்யா எதிரி உக்ரைன் அமைதியை விரும்புகின்றது. ஆனால் அது ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியாக இருக்க வேண்டும். அதை செய்ய பேச்சுவார்த்தை மேசையில் நாம் வலுவாக இருக்க வேண்டும். நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம். நமது ராணுவம் வலிமையானது. நமது கூட்டாளிகள் நம்முடன் இருக்கின்றார்கள் என்பதை நாம் அறியும் போதுதான் அமைதி நிலவும். நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம். அதனால் தான் நான் அமெரிக்கா வந்து ஜனாதிபதி டிரம்பை சந்தித்தேன். பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அமைதியை நோக்கி நகர்வதற்கும் கனிம ஒப்பந்தம் முதல் படி மட்டுமே. எங்கள் நிலைமை கடினமாக உள்ளது. ரஷ்யா திரும்பி வராது என்பதற்கான உத்தரவாதம் இல்லாமல் போரை நிறுத்த முடியாது என தெரிவித்துள்ளார். 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ண கிரிக்கெட் போட்டியின் குழுநிலை போட்டிகள் தற்போது நிறைவடைந்துள்ளன. குழுநிலை போட்டிகளின் முடிவில் இந்தியா, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளின் முடிவில் முதல் சுற்றிலேயே வெளியேறிய இங்கிலாந்து அணியின் 2 வீரர்கள் அதிக ஓட்டங்களை குவித்த வீரர்களின் பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடித்துள்ளனர். இதன்படி பென் டக்கெட் 3 போட்டிகளில் 227 ஓட்டங்களை குவித்து முதலிடத்திலும், 225 ஓட்டங்களை எடுத்த ஜோ ரூட் 2வது இடத்திலும், 3வது இடத்தை ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இப்ராஹிம் சத்ரானும் பிடித்துள்ளார். இதேவேளை 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களில் நியூசிலாந்து அணியின் டொம்லாதமும் இந்தியாவின் ஸ்ரேயஸ் ஐயரும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.